கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். என்ன அப்படின்னும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பயத்தையும் மேற்கொள்வதற்கு ஒரு சொல்லுகின்ற ஒரு பெரிதான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னும் போது, நம்முடைய ஆள் மனதில் போய் நன்றாக பதிந்து விடும். வேதம் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்றது போலதான்ப்பா நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டது இன்றைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ன சொல்றாங்க, மனம் போல் வாழ்வு அப்படின்றாங்க. நீங்களாம் பாருங்க, நிறைய ஆட்டோ பின்னாடிலாம் எழுதி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் டயலாக்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் போல் தாங்க வாழ்க்கை, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க வாழ்க்கை. முக்கியமான ஃபிகர்லாம் அதான் பேசுறாங்க. எல்லாருமே அந்த பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையே அதுவாக தான் இருக்குது, மனம் போல் வாழ்வு. ஆண்டவர் தான் பைபிளே சொல்லிட்டார்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும்.